அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என் சேனலில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இதில் நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ரெசிபியை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு பொருள் இருந்தாலே போதும், அவ்வளோ ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு வாட்டியாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 7:30க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோ எடுக்கும்போதும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு காலையில் எழுமினோன்னே இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதே ஒரு வேலையாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டுக்கு முடிச்சிடுவேன். அதுக்காக தான் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோன்னு நினச்சிருந்தேன். இந்த வியூ பாயிண்ட்டை எங்களோட வீட்டிலேருந்து பார்க்கக்கிட்டால ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் மார்னிங் டைமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே விளங்கும், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அப்புறமா நான் டீ ஒன்று ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்னு தான் நினச்சிருந்தேன். வீட்டில் கொஞ்சம் வீட்டு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் என்னால் ஏன்ற அளவுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து என்ன வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, கட்டாயம் உங்களோட சப்ஸ்கிரைபையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அம்மா சொன்னாங்க சிம்பிளாகவே இன்றைக்கி கறி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மீனும் முருங்கைக்காவும் தான் இருந்துச்சு. அதை பாலுக்கு வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கறியை வந்து இன்னொரு மெத்தடாகவும் ஆக்குவாங்க. பச்சை கொச்சிக்காய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச பச்சை கொச்சிக்காவை நல்லா கடைஞ்சிட்டு தான் இந்த கறியில் சேர்த்துப்பாங்க. அது வந்து காரம் அதிகமாக இருக்கிறனால நான் பச்சை கொச்சிக்காவை 2ஆக கீறிட்டு இந்த கறியில் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் வந்து கரெக்டாகவே இருக்கும். இந்த கறி ரெசிபி வந்து ஷேர் பண்ணணும்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த கறி ஆக்கிறதுக்கு தெரியும். இருந்தாலும் நான் மேலாப்பில் சொல்லிக்கிறேன். முருங்கைக்காவை கட் பண்ணி கழுகி எடுத்துக்கோங்க. இதில் பச்சை கொச்சிக்காய், வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சள், 2 ஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி வெந்ததுக்கு பிறகு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். முதல் பால் வேறையா 2வது பால் வேறையா எடுத்துக்கணும். கறி நல்லா வெந்ததுக்கு பிறகு 2வது பாலை சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு பிறகு இதில் வந்து முதல் பாலையும் சேர்த்து ஓரளவுக்கு கொதித்து வரும்போது கட் பண்ணி வச்சிக்கிற மீனை சேர்த்துக்கிட்டா சரி, இந்த கறியை ஈஸியாக முடிஞ்சிடும். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறி. நான் இந்த கறிக்கு வந்து கீரி மீன் தான் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு வந்து இதில் நல்லா இருக்கும் கீரி மீன் சேர்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால். நம்ம ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த தண்ணி வந்து நல்லா வற்றும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறமா 2வது பாலை சேர்த்து அது கொஞ்சம் கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதிகமானவங்க என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நிறைய கமெண்ட்டும் வந்து இருந்துச்சு, நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர்னு சொல்லி. நான் வந்து கேண்டி அக்குருனேன். நிறைய பேருக்கு வந்து எங்களோட ஊர் தெரிஞ்சிருக்கலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒவ்வொரு கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டால எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கக்கிட்டால நிறைய உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு தான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளையே பண்ணுவேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒருத்தரை சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எனக்கு 790 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இப்படி இவ்வளோ உறவுகள் கிடைச்சுன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டில் பிலாக்கொட்டை இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதை பொரிச்சு எடுத்துருவோன்னு சொல்லி அதில் உப்பு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டால் நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இதே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு சொன்னால் இதில் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி 5லேருந்து 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னு சொன்னால்
பிலாக்கொட்டை வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்த பிலாக்கொட்டையில் வந்து அரை ஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து சோறோட கூட சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி சும்மா கூட சாப்பிட்லாம். சும்மா சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் கொஞ்சம் வீட்டு வேலைகள் நடந்துகிட்டே இருக்கிறனால நேரத்தோடையே குக் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால சரியாக நான் குக் பண்ணி எடுக்கும்போது மகளும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு மகள் கேட்டிருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஈவினிங் மாதிரி தான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆயிலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களும் என்கிட்ட வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆயிலையே சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. 27 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஆயிலை வந்து செஞ்சுருக்கோம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. பயப்படாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ண இயலும். இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. அதனால நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ண இயலும். நீங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அதில் கான்டாக்ட். ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் எதை திறந்தாலும் இந்த பழம்தான் எல்லா வீடியோஸ்லேயுமே வந்துருந்துச்சு. இந்த பழத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த பழம் காய்க்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. இந்த பழத்தோட பேர் வந்து டோங்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிப்பும் இல்லை, புளிப்பும் இல்லை, டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களோட ஊரில் இந்த பழத்தை என்ன சொல்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு ரெசிபி. அதே மாதிரி ஒரு பொருள் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் மாதிரி கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்து பாதம், ப்ளம்ஸ், முந்திரி, ஏதாச்சும் ஒரு நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கீயில் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இதை மில்க் மைட்னு சொல்லுவாங்க. இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டேமோ அந்த அளவுக்கு இது கெட்டியாகும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கும். வாயில் வச்சோன்னே டக்குன்னு மெல்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக ஆகிக்கும். நீங்களும் வீட்டில் இருக்கிற உங்களோட கிட்ஸுக்கு ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது இதில் 1 ஸ்பூன் மாதிரி கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு நட்ஸை சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ப்ளம்ஸ், பாதம், ஈச்சம்பழம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கணும். இது இன்னும் கெட்டியாகும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் நான் கீ சேர்த்து பாதமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடிக்கிட்டால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். அவ்வளோ குயிக்காகவும் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடும் தான். பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கெட்டியாகும். வீடியோவில் பார்த்தாலே விளங்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் மாற்றுற பிளேட்டில் வந்து கீ இல்லாட்டி பட்டர் ஏதாச்சும் பூசி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நீங்கள் இதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை மாதிரி பால் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டெசிகேட் கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். தேங்காவை திருவி எடுத்து கொஞ்சம் வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி வரும். அதில் கூட நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தளவில்
நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்த ரெசிபியாக இருந்தாலும் அது நம்ம செஞ்சு மிஸ்டேக் வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம மறுபடி கூட செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ரெசிபியை செஞ்சு அதில் வர மிஸ்டேக்கை வந்து இன்னொரு வாட்டி செஞ்சு பார்க்கும்போது அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது ஒரு படிப்பினையாக கூட இருக்கலாம். இன்னொரு தரம் செய்யக்கிட்டாலும் அந்த மிஸ்டேக்கை விட மாட்டோம். இந்த சமைக்கிற விஷயத்தில் வந்து நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். என் அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ இருக்குது. நிறைய வாட்டி நான் சமைச்சதில் நிறைய மிஸ்டேக் வந்து அவ்வளோ பட்டிருக்கேன். வாய் திறந்து சொல்ல இயலாத அளவுக்கு. அந்த மிஸ்டேக்கெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் ரெசிபி செய்யக்கிட்டால திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம்தான் எனக்கு நல்லாவே சமைக்கிறதுக்கு ஆர்வமும் வந்துட்டு அதே மாதிரி நல்லாவே சமைக்கவும் பழகிக்கிட்டேன். இப்போ அல்ஹம்துலில்லான்னு சொல்லி நல்லாவே சமைக்க பழகிக்கிட்டேன். யார் என்ன அவமானப்படுத்தினாங்களோ அவங்க வாயாலேயே அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, நீ செய்கிற சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது, நம்பிக்கையோட எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே வெற்றி உங்களுக்கு தான் சொல்லுவேன். நான் அதே மாதிரி தான் இந்த ரெசிபி சாப்பாடு செய்கிற விஷயங்களில் வந்து நான் ஒவ்வொரு முறையும் செஞ்சு பார்த்து தான் இந்த அளவுக்கு செய்கிறதுக்கு நான் நிறைய படிச்சுக்கிட்டேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.